ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி பாவ் பாஜி தான் செய்ய போகிறோம். இந்த பாவ் பாஜி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக பச்சை பட்டாணி, ஒரு 5-6 உருளைக்கிழங்க உப்பு போட்டு ஒரு குக்கரில் 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கேப்சிகம், 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடியாக தனித்தனியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து ஆற வச்சு மசிச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு வேக வச்ச பச்சை பட்டாணி, கட் பண்ண கேப்சிகம், பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ண தக்காளியை போட்டு வதக்கி விட்டுட்டு மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மல்லி இலை தூவி கலந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் பட்டர் போட்டு சூடான பிறகு கட் பண்ண வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு மறுபடியும் நம்ம இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா 2 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கலருக்காக 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் போட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக காரத்துக்கு தனி மிளகாய் பொடியும் போட்டு அப்புறமா 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு எலுமிச்சை சாறையும் பிழிஞ்சு ஊற்றி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பாவ் பாஜி மசாலா ரெடி. பேக்கரியில் இருந்து நம்ம பாவு வாங்கி வச்சுருந்தோம். அந்த பாவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டு பாவ் பாஜி மசாலாவையும் தூவி விட்டு நாம் வச்சுருந்த பாவை நடுவால் 2ஆக கட் பண்ணி சூடு பண்ணி எடுத்தால் நம்ம சுவையான பாவ் பாஜி ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.